Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்டவர் தேனியைச் சேர்ந்த பெண் என்றும் அவருடன் ஒன்றாக வசித்த ஆண் நண்பரை கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சடலம் இருந்த சூட்கேஸ் எங்கு வாங்கப்பட்டது என்று விசாரணை நடத்திய போலீசாருக்கு கோவையில் வசித்து வரும் திருவாரூர் மாவட்டம் பரமக்கோட்டையைச் சேர்ந்த நடராஜன் அதனை வாங்கியிருப்பது தெரியவந்தது. வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு திரும்பிய நடராஜன் இரண்டாவது திருமணம் செய்ய இணையதளத்தில் பெண் தேடிய போது தேனியைச் சேர்ந்த சுபலட்சுமியும் மறுமணத்திற்கு வரன் தேடி பதிவு செய்துள்ளார். செல்போன் மூலமாக பேசி பழகி வந்த இருவரும் கோவையில் வீடு எடுத்து தங்கிய நிலையில் சுபலட்சுமியின் நடத்தை மீதான சந்தேகத்தால் நடராஜன் கொலை செய்து சடலத்தை காட்டில் வீசியது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். Taste the Daily.